இதில் இருக்க பாருங்கள் 4 வழக்குகளையும் அந்த வழக்கோடு தொடர்புடைய இதையும் கேட்டிருக்காங்க. 4 வழக்குகளையும் எதற்காக நடைபெற்றதுன்னு இருக்காது. புதுசான கொஸ்டின் டிஎன்பிசி இது மாதிரி இந்த வழக்குகள் எதுவுமே நம்ம ஸ்கூல் புக்லேயோ இல்லை இது மாதிரி பழைய கொஸ்டின்ஸ் பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப முக்கியமான பகுதியும் கூட. சரில பந்துகா முக்தி மோர்ச்சா எதிர் இந்தி யூனியன் அப்படிங்கிற வழக்கு என்னங்கன்னா ஆரோக்கியமற்ற சுற்றுச்சூழலுக்காக இணைக்கப்பட்ட ஒரு வழக்கு. தெரியல பந்துகா முக்தி மோர்ச்சா வழக்குங்கிறது ஆரோக்கியமற்ற சுற்றுச்சூழல். சேலம் அட்வொகேட் பார் அசோசியேஷன் அண்ட் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வழக்கு, அதாவது சேலம் வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் யூனியன் வழக்குங்கிறது வழக்குகளை விரைந்து நடத்துவது சிவில் வழக்குக்கும் பொருந்தும். எல்லா வழக்கும் விரைந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்காக என்ன செய்யப்பட்ட இந்த வழக்கு வந்துச்சு. அதுக்கடுத்து எம்சி மேத்தா வசி இந்திய யூனியன் வழக்குங்கிறது என்னன்னா சுற்றுச்சூழல் வழிகாட்டு உத்தரவுகள் வழங்கப்பட்டதுக்காக தொடங்கப்பட்டது. இதில் சுற்றுச்சூழல் வழிகாட்டுனது இல்லை. அதுக்கடுத்து பூனம் எதிர் ஸ்மித் தன்வார் அப்படிங்கிற வழக்கு என்ன கேட்டால் 32 மற்றும் 26, அதாவது கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் இருக்குது, அது தொடர்பாக நடைபெற்றது. ஞாபகம் வச்சுங்க, பூனம் எதிர் ஸ்மித் தன்வார் அப்படிங்கிற வழக்கு இது நடைபெற்றது.